ஹலோ கோடஸ், என்னடா இவன் ரொம்ப நாளா ஆளே காணோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. சில காரணத்தினால என்னால யூடியூப்ல வீடியோ போட முடியல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மொரட்டு கோடிங் சீரிஸ் உடைய செகண்ட் பார்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இனிமே வீக்லி ஒன்ஸ் இந்த சீரிஸ் உடைய வீடியோ உங்களை வந்து சேரும். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா என்ன? ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்றது ஒன் டைமென்ஷனல் லே அவுட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு பேரண்ட் கண்டெய்னர்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் அன்லாக் ஆகும். அதே போல அந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்க சில்ட்ரன் எலமெண்ட்ஸ்க்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் அன்லாக் ஆகும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூஸ் கேசஸ் என்ன, அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த HTML ஃபைலை பாருங்க. இதுல ஒரு பாடி இருக்கு அண்ட் தென் நான் அதுல 8 சைல்டை ரேப் பண்றேன். சைல்ட் டிவ் ஆக்சுவலி. ஸோ இதுல 1 2 3 4ன்ட்டு லைனா நான் தந்திருக்கேன். அதே போல கிளாஸஸும் யூனிக்கா தந்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8ன்ட்டு ஸ்டைலிங் பர்பஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அண்ட் இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ்ஸையும் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் கால்டு index.css. அந்த index.cssக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கலர் தரேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சிம்பிளான HTML கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய அவுட்புட்டை நாம பார்க்கலாம். இதோடைய அவுட்புட்ல உங்களுக்கு வந்து 8 கண்டென்ட் இருக்கிறத பார்க்கலாம். ஒண்ணுமே லைன்லன்னா வேரியஸ் கலர்ல இருக்கு இல்லையா? இப்போ இந்த லே அவுட் பூராவுமே இது எல்லாமே பாடி அப்படின்ற லே அவுட்குள்ள தான் இருக்கு இல்லையா? ஸோ ரைட் ஹியர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்ற கண்டெய்னர் இருக்கு. அதில் சைல்டாக தான் இந்த ஒவ்வொரு டிப்பும் இருக்கு இல்லையா? ரைட் ஹியர் எனக்கு இது போல இருக்கு. இப்போ இதை வந்து நாம அழகா மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஃப்ளூயிடாக ரெஸ்பான்சிவ் கண்டெய்னராக நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இது எல்லாமே நான் ரோவாக மாற்றணும் அப்படின்னாலும் இந்த இதுவை யூஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அழகாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ கோடில் பாடி அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேகுக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டிஸ்பிளே டு ஃப்ளெக்ஸ் நம்மளுடைய முதல் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த கண்டெய்னரை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக நான் மாற்றுறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பாடியில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அது சைல்டு பூராவுமே இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே போயிடும். அப்போது டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸு டு ரோ. ஓகேவா? ஸோ அது டைரக்ஷன் வந்து ரோவாக இருக்கும். இப்போ இதோடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹியர் எல்லாமே எனக்கு ரோவாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த சைஸஸும் குறுகிடுச்சு. ஏன் இதோடைய சைஸஸ் குறுகிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தேவையான ஸ்பேஸை மட்டும்தான் ஒதுக்கும். ஏன்னா நான் டிஃபால்ட்டாக அதுக்கு வித்துன்ட்டு சொல்லிட்டு எந்த ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ணல. ரைட்டியா? அது பிளாக்காக இருக்கிறதுனால டோட்டல் வித்துமே அடைச்சிட்டு இருந்தது. வேற இப்போ அது இல்லை. இந்த 8 கண்டென்ட்டுமே அழகா ஒன்றுக்கு அப்படியே வரதை நீங்கள் பார்க்கலாம். பட் இதோடைய சைஸஸ் எல்லாமே வேரி ஆயிருக்கு. அதே போல் இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட் ஹியர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் எவ்வளவு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுது. அதே போல் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இப்போது நாம் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இதோடைய வேல்யூ வந்து ரோல இருக்குது. ஃப்ளெக்ஸ் ரோ டு ரோல, ஆக்சுவலி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோல இருக்குது. இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை நான் மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரைட் ஹியர் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோ காலம் ரிவர்ஸ் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் இருக்கு. ரோ அப்படின்றது அதோட டிஃபால்ட் வேல்யூ. காலம்னு நான் மாத்தினேன் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே காலம் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இஃப் ஐ ஹாவ் தட் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருந்த மாதிரியே மாறிடுச்சு இல்லையா? வேற நான் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 6 7 8 ரோல இருந்தது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டு எனக்கு 8 7 6 5 4 அப்படின்ட்டு ரிவர்ஸ்ல எனக்கு வரும். பாருங்க, இந்த பாருங்க 8 7 6 5 4 3 2 1 அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அதே போல நான் இந்த இடத்துல உள்ள அந்த ஸ்பேஸ் கண்டென்ட்டுமே எனக்கு வந்ததை நீங்க பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பாருங்க, ரோ ரிவர்ஸோடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல தான் காலம் ரிவர்ஸும் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே. இப்போ 2 ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டெண்டா நான் சொல்லணும் அப்படின்ட்டு விரும்புறேன். அந்த 2 ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட். இது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த லே அவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரைட்டு? அதுக்காக நான் வந்து பெயிண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக. சரியா? ரைட். ஸோ ரைட் ஹியர் இன் பெயிண்ட் இப்போ பாருங்க, என்னுடைய ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்போ ரோவா இருந்தது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ரோல இருக்கு இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது வந்து we are having flex direction to row. ரைட்.
இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோ அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ரைட், இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய மெயின் ஆக்சிஸ் அண்ட் கிராஸ் ஆக்சிஸை வேரி ஆக்கி விடும். சரியா, ரைட், நான் அதை கொஞ்சம் பெருசாக்குறேன் ஸோ தட் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். just have it for 14. okay, that looks quite good. பாருங்க, இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோ இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோ அப்படின்றதோடைய மெயின் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க கிராஃப்லயே பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ இருக்கு, ரோவோடைய டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதோடைய மெயின் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதோடைய ஆப்போசிட் ஆக்சிஸ் அதாவது கிராஸ் ஆக்சிஸ் எது அப்படின்னா இந்த ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த ஒய் ஆக்சிஸை கட்டுப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன, இந்த மெயின் ஆக்சிஸை கட்டுப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ஆக்சிஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வழியா கண்ட்ரோல் ஆகும். என்னது, ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வழியா இங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நீங்க மக்கப் தான் பண்ணி ஆகணும். சரியா, மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் ஆக்சிஸை கட்டுப்படுத்தக்கூடியது. ஓகேவா, இப்போ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவா இருந்தது அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அப்படின்றது ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். வேற அலைன் ஐட்டம்ஸை வச்சு உங்களால கிராஸ் ஆக்சிஸை கட்டுப்படுத்த முடியும். இப்போ அலைன் ஐட்டம்ஸ் ரோல எதை கட்டுப்படுத்தும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸை கட்டுப்படுத்தும். உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்ட்டு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுவே காலமா இருந்தது, இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமா இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய ஆப்போசிட் தான். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னா ஆக்சுவலி மெயின் ஆக்சிஸ் வந்து ஒய்யா இருக்கும். ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றது எனக்கு எதை குறிக்கும் அப்படின்னா டைரக்டா இந்த ஒய் ஆக்சிஸை குறிக்கும் இல்லையா, இந்த ஒய் ஆக்சிஸை குறிக்கும். வேற இந்த அலைன் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு எது குறிக்கும், ஒய் ஆக்சிஸ் தான் மெயின் ஆக்சிஸாக இருக்கும் எதில், காலம்ல. ஸோ எனக்கு இந்த அலைன் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக குறிக்கும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டு ரோ அப்படின்ட்டு தரேன். யூ நோ தட் ரோ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் அதோடைய மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்றது, அது கட்டுப்படுத்த தான் நாம எது யூஸ் பண்றோம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்றோமா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ் கண்ட்ரோல் ஆகும். இதை நான் சென்டருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல, அந்த பர்டிகுலர் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல, அதாவது அந்த பாடி கண்டெய்னர்ல நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் டு சென்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உள்ள எல்லா சில்ட்ரனுமே எனக்கு சென்டரில் வரும். அதில் உள்ள எம்டி ஸ்பேசஸ்லாம் இது பண்ணிட்டு, ஓகேவா, ஸோ அது வந்து சென்டரில் விட்டுரும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு எம்டி கேப் இருக்கும். சரியா, ஸோ இப்போ பாருங்க, இஃப் ஐ ஹாவ் தட், இது எல்லாமே இந்த இடத்துல சென்டரில் இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸை கட்டுப்படுத்த பார்க்கலாம். இப்போ ஒய் ஆக்சிஸுக்கு நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு நான் ஹைட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா இது பூரா நீளமாயிடும் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லலாம். சரியா, ரைட் ஹியர் I'll just go to index.css. right here இந்த பாடியில் I'll just mention the height of 200 to 300 pixel நான் தரேன். if I did that, if I go to that, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீளமாக வருது. ஆக்சுவலி அலைன் ஐட்டம்ஸோடைய டிஃபால்ட் வந்து ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரெச்சில் இருக்கிறதுனால தான் இது பூராவுமே எனக்கு ஸ்ட்ரெச் ஆகி இருக்கு இல்லையா. இதுவே நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் அலைன் ஐட்டம்ஸ் ரைட் ஹியர், அலைன் ஐட்டம்ஸ் கொடுங்க. தென் இதில் நீங்கள் சென்டர், ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் சென்ட் அது போல தரலாம். இப்போ நான் இது சென்டரில் கொடுத்தேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் அந்த 200 பிக்சலில் எது சென்டரோ அந்த இடத்துல அது உட்காந்துப்பான். சரியா, ஸோ இஃப் ஐ ஹாவ் தட், இந்த இடத்துல அது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரெச் போயிட்டு எனக்கு சென்டரில் உட்காருது. டிஃபால்ட்டாக அலைன் ஐட்டம்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸ்ட்ரெச்சு. ஓகேவா, இந்த இடத்துல இஃப் ஐ ஹாவ் தட், அதே டிஃபால்ட் இருக்கிறத பார்க்கலாம். சரியா, ஸோ அந்த டிஃபால்ட் ஐட்டம் டிஃபால்ட்டாக அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அது போட்டது. சரியா, ரைட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ஃப்ளெக்ஸ் ராப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்ஸ் ராப் அப்படின்றது ரெஸ்பான்சிவ் லேஅவுட்ல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. சரியா, இதுக்கு ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரைட் ஹியர் அலைன் ஐட்டம்ஸ் டு ஸ்ட்ரெச் வரையும் நம்ம முடித்தோம் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒன்னுக்கு நான் வித்தை இப்போ அப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்குமே வித்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நான் வந்து டோட்டலாக டிவ் கண்டெய்னர் எல்லாத்துக்குமே சர்டன் வித்தை அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ வித் ஆஃப் ஒரு 200 to 300 பிக்சல் நான் அப்ளை பண்ணுறேன். இஃப் ஐ டிட் தட்,
நீங்கள் பார்க்கலாம். we having this அதோட வித்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்குது. ஓகேவா? ஈக்குவலண்ட்டாக அது பிரிச்சுக்கும். சரியா? ஸோ அது பிரச்சனை இல்லை. வேறஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது பூராவுமே கண்டெய்னர் இருக்குது. ஸோ டோட்டலாக சமசமமாக அது பிரிச்சுக்கும். சரியா? ஏன்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றதுனால. ஸோ இஃப் யூ லுக் இன் டு தட், இந்த டிவ்வுக்கு நான் வித் ஆஃப் 300 பிக்சல் தந்திருக்கேன் இல்லையா? நான் இப்போ இது ஏன் தந்தேன் அப்படின்ற காரணத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். கோ டு த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஃபார் நவ். இஃப் ஐ இன்ஸ்பெக்ட் இட் ரைட் இயர், நான் சுருக்குனேன் அப்படின்னா, ஓகேவா, இந்த இடத்துல பாருங்க, சுருக்குனேன் அப்படின்னா ஒரு எல்லைக்கு மேலே அது ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஃப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அது போகுது. சரியா? ஒரு எல்லைக்கு மேலே அது கீழே கீழே வந்துடும். சரியா? கீழே கீழே வரணும். ஆனால் எனக்கு எப்படி ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 1 and 8 வந்து எனக்கு மறையிறதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? எனக்கு அது போல் வேணாம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை கீழே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக இறக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கால்ட் ஃப்ளெக்ஸ் ரேப். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இஃப் ஐ அப்ளை ஃப்ளெக்ஸ் ரேப், இப்போ நான் இது தந்துட்டேன் அப்படின்னா இஃப் யூ கோ டு தட் ரைட் இயர், ஆல்ரெடி எனக்கு அந்த வித்து வந்து 300 பிக்சல் பா தம்பி அப்படின்ட்டு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீ வந்து வித்தை 300 பிக்சல் தந்திருக்க, இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல எனக்கு அந்த இடமே இல்லை, அதனால நான் மொத்தமா இறக்கி கொண்டு வந்துட்டேன். ஈவன் தோ இட் இஸ் ரோ. ஓகேவா? அது 300 பிக்சல் அப்படின்னா அந்த இடம் பத்தலை அப்படின்னா அது கீழே கொண்டு வந்தது. எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படி அப்ளை ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இஃப் ஐ ரிமூவ் திஸ், இந்த 300 பிக்சல் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் இது போல் இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு எல்லைக்கு மேலே என்ன ஆகும்? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எல்லைக்கு மேலே அது நான் சுருக்க சுருக்க என்ன ஆகும்? அது இடம் இல்லாமல் போகும். இப்போது நான் இந்த 8 தொடர வரையும், இந்த ஃப்ளெக்ஸை தொடர வரையும் இது முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்ததை பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் பவர் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ரேப். ஓகே, ஸோ உங்களால் இது போல் லே அவுட்ஸை அழகாக இதை வச்சு உருவாக்க முடியும். இது எந்த இடத்துல பார்க்கலாம்? எல்லா இடத்துலையுமே உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக அந்த இமேஜ் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல இதை இன்னும் எக்ஸ்டெண்டாக பார்க்க முடியும். சரியா? இது அந்த இடத்துல ரொம்ப இதுவாக யூஸ் ஆகும். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ரைட், ஸோ இப்போது அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்றது இதுக்கு அப்ளை ஆகுது இல்லையா? ஸோ இது எல்லாமே பேரண்ட் கண்டெய்னரில் அப்ளை பண்ணக்கூடியது. இது கழிச்சு உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ வழியாக 2 விஷயத்த நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒன்று இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்புன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம். அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இஃப் ஐ அப்ளைட் ரோ அண்டு ரேப்புன்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வுட் ஹாவ் திஸ். ஓகேவா? இன்ஸ்டட் நான் இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்பையும் இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனையும் தூக்கிட்டு இது போல் என்னால் தர முடியும். சரியா? ஸோ இட்ஸ் எ ஷார்ட் ஹேண்ட். நீங்கள் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். சரியா? ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதில் அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த பேரண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடியது, ஃப்ளெக்ஸ் சைல்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது கழிச்சு உங்களுக்கு அலைன் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த அலைன் கண்டென்ட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ரேப் அப்போ கீழே போகிறான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட் இயர் ஃப்ளெக்ஸ் ரேப் டு ரேப் தான் தந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கீழே போறான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நான் ஒய் ஆக்சிஸை கட்டுப்படுத்தணும். ஒய் ஆக்சிஸ் அலைன் கண்டென்ட் தான் எப்பவுமே அதே போல தான் வரும். ரேப்னா இப்படி தான் வரும். சரியா? இப்படி கீழே போறவன் இடையில இந்த கேப் இருக்கணுமா, இல்லை ஸ்டார்ட்ல இருக்கணுமா, இதுல இருக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த சென்டர்ல உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு தான் இந்த அலைன் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரேப் ஆகிற இந்த இடையில உள்ள இந்த பர்டிகுலர் பீரியடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றது தான் இந்த அலைன் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் சேஞ்ச் ஒன் திங். ஓகே, ஸோ ரைட் ஹியர் ஹைட் ஆஃப் நான் வந்து 200 பிக்சல் தந்திருக்கேன். சரியா? அதே போல் இது வந்து ஸ்ட்ரெச்சில் தந்திருக்கேன் இல்லையா? ஸோ இன்ஸ்டட் நான் என்ன பண்ணுறேன், அலைன் ஐட்டம்ஸை ஸ்ட்ரெச்சில் இருந்து நான் சென்டர் கொண்டு வரேன். சரியா? சென்டர் கொண்டு வரேன். இப்போ அலைன் கண்டென்ட் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, ஐ ஜஸ்ட் ஹேவ் இட். இப்போ பாருங்க, எல்லாமே பர்டிகுலராக இந்த இடத்துல இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் ஒய் ஆக்சிஸில் எதெல்லாம் சென்டரில் இருக்கோ அதெல்லாம் சென்டரில் இருக்குது. இடையில உள்ள கேப்பை நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் சொல்லலை. இப்போ இந்த இடையில உள்ள கேப்பை நீங்கள் மாற்ற முடியும். ரைட் ஹியர் நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ நான் இது சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கீழே கீழே வரும்போது அது ஸ்டார்ட்டுக்கு போயிடுறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அலைன் கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி. ரைட் ஹியர் டிஃபால்ட்டாக இது. சரியா? சாரி, அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி அகைன் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டோட்டலாக இப்போ சென்டரில் இருக்கா? சரியா? இது எல்லாமே இப்போ சென்டரில் இருக்கா?
இப்போ ஃப்ளெக்ஸ் ஐட்டமை நான் வந்து ரேப்பில் கொண்டு வந்தாலும் சென்டரில் வந்துடுதா? ஓகேவா? இதுவே நான் இந்த இடத்துல அலைன் கண்டென்ட்டில் நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல ஸ்டார்ட்டில் இருக்கோ அந்த இடத்துக்கு அது போயிடும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் இருக்குது. அதே போல் சென்டர்னு சொல்லிட்டு இருக்குது. சென்டர் அப்படின்னா அந்த நடுவில் கேப் இல்லாத எல்லாமே சென்டரில் வந்துடும். இது வந்து எப்போதுமே ரேப்பில் தான் ஒர்க் ஆகும். சரியா? இதுவுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் அப்ளை பண்ணக்கூடியது. ஃப்ளெக்ஸ் சைல்டில் நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சீரீஸில் வரப்போது கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.